ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிதா ஹோம் ஸ்டைல். இன்னைக்கு சண்டே சமையல் எபிசோடில் இந்த லஞ்ச் பிளாட்டரை நான் எப்படி ரெடி பண்ணேன்றது தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். ஒரு குக்கரில் ஒரு 1/4 கப்பு துவரம்பருப்பு, 1/4 கப்பு கடலைப்பருப்பு வாஷ் பண்ணி ஊற வச்சு எடுத்துக்கிறேன். இது கூட மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், மட்டன் எலும்போடு சேர்த்துக்கிறேங்க. இது ஒரு 1/4 கிலோ இருக்கும். இதையெல்லாம் சேர்த்து குக்கரில் ஒரு விசில் வந்த உடனே சிம்மில் வச்சு 10 நிமிஷத்துக்கு ஸ்லோ குக் பண்ணிங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும் கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, மட்டன் எல்லாம். அதுக்கப்புறம் சிக்கன் 65க்கு நான் ப்ரீமிக்ஸ் பவுடர் தாங்க எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு கறிவேப்பிலை போட்டு மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம் ஒரு 1/2 மணி நேரம். அதுக்கப்புறம் தால்ச்சாக்காக, மட்டன் தால்ச்சாக்காக நான் காய்கறி வெட்டி எடுத்துக்கிறேங்க. முருங்கைக்காய், கத்திரிக்காய், வாழைக்காய், இதையெல்லாம் உங்களுக்கு என்ன வெஜிடபிள் சாய்ஸ் வேணுமோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஆனால் இந்த காயெல்லாம் போட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூட மாங்காவும் நான் எடுத்து வச்சுருக்கேன் புளிப்பு சுவைக்காக. அப்புறம் ஒரு கல்சட்டியில் நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டு பொரிஞ்சதும் 2 கை வெங்காயம் நல்லா நீல வாக்கில் அரிஞ்சு வதக்கி விட்டுக்கிறேங்க. 2 பச்சை மிளகா ஃப்ளேவருக்காக வதக்கி விட்டுக்கலாம். அப்புறம் 1 கை தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா மசிய வதக்கிக்கலாங்க. இருக்கட்டும். இப்போ வெட்டி வச்ச காய்கறி எல்லாம் போட்டு நல்லா இந்த எண்ணெயிலேயே சுருள வதக்கி தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், மஞ்சள் தூள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. சுருள வதக்கி விட்டுடலாம். அதுக்கப்புறம் அவிச்ச மட்டனும் பருப்பையும் இது கூட சேர்த்து எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு வேக வச்சுருங்க. இது கூட கொஞ்சம் புளி தண்ணியும் ஊற்றிக்கிறேன் புளிப்பு சுவைக்காக. மட்டன் சுக்காக்காக மட்டனை அவிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆனியன் ரைத்தா, குக்கும்பர் ரைத்தா பண்ண போகிறேங்க. அதனால் ஆனியன், டொமேட்டோ, தயிர் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு வச்சாச்சு. இதுக்கு நடுவில் இந்த காயெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இது கூட மாங்காய் ஒரு 3 பீஸ் சேர்த்துக்கிறேங்க. இந்த மாங்காய் போடுறதால புளிப்பு சுவையோட ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டுடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான மட்டன் தால்ச்சா ரெடி ஆகிடுங்க. கல்சட்டின்றதால கொதிச்சுக்கிட்டே இருக்கும். நான் இதோட ஆஃப் பண்ணிக்கிறேன் இதை. அதுக்கப்புறம் மட்டன் சுக்காக்காக நான் கடாய் வச்சுருக்கேங்க. அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். சோம்பு பொரிய விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 2 கை வெங்காயம் நல்லா வதக்கி விட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளியும் போட்டு நல்லா சுருள வதக்கிக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கி விட்டுடலாம். அப்புறம் வீட்டு குழம்பு தூள், மஞ்சள் தூள் போட்டு வதக்கிட்டு கரம் மசாலா எல்லாம் போட்டு சுருள வதக்கி அவிச்சு வச்ச மட்டனையும் சேர்த்து அந்த தண்ணியோட ஊற்றி நல்லா சுண்ட வச்சு எடுத்தீங்கன்னா மட்டன் சுக்காவும் ரெடி ஆகிடும். இதில் நான் கொத்தமல்லி, கருவேப்பிலை, மிளகு இதையெல்லாம் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, மட்டன் சுக்காவும் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் என் கிட்ஸோட ஃபேவரட் சிக்கன் 65 தாங்க போட போகிறேன். பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம். நான் சுட எனக்கு குதிரைவாளி அரிசியில் சாதம் பண்ணியிருக்கேங்க, அது வச்சுக்கிறேன். அது கூட நம்ம பொரிச்சு வச்ச சிக்கன் 65, அப்புறம் மட்டன் சுக்கா, இது கூட இந்த தயிரும் குக்கும்பரும் சேர்த்து பண்ண பச்சடி வச்சுக்கிறேன். எப்பவுமே நான்வெஜ் சாப்பிடும்போது இந்த மாதிரி தயிர் பச்சடி சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே காமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்பெஷல் மட்டன் தால்ச்சா. இந்த டெலிஷியஸான லஞ்ச் பிளேட்டரை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு செஞ்சு கொடுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.